Greetings from Learning and Development Group, MV Kannan here. Today, we are going to look at a section 41 that excludes payment of bonus to employees employed in certain establishments. Employees employed in LIC of India are exempted from payment of bonus. Likewise, employees employed as seamen, dock workers are also exempted from payment of bonus. The next one is exemption given to state and central governments wherein these employees are exempted from payment of bonus. The next exemption is given to employees who are employed by the Red Cross Society, the Indian Red Cross Society or similar establishments. The next exemption is given to employees who are employed in universities or educational institutions. The next exemption is given to establishments that are established on a non-profit basis like hospitals, chamber of commerce or social welfare organizations. The next exemption is given to employees employed by Reserve Bank of India. The next exemption is given to employees employed in public sector financial institutions other than a banking company. The next exemption is given to employees employed in inland waterways operating on routes passing through any other country. The last exemption is given by the appropriate government to those establishments that are having a profit sharing scheme similar to what bonus is there. Thank you. Thank you very much. இன்னைக்கு நம்ம செக்ஷன் 41 ஆஃப் போனஸ் பேமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் எம்ப்ளாயீஸ்க்கு போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல எம்ப்ளாயீஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் உண்டு. அதே போல் சீமென்னாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டாக் ஒர்க்கர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்தது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அடுத்தது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் எம்ப்ளாய் பண்ணியிருக்க எம்ப்ளாயீஸ்க்கு ஆர் அதை மாதிரி இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்த எக்ஸம்ஷன் யூனிவர்சிட்டிக்கோ அல்லது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் எம்ப்ளாயீஸ்க்கும் போனஸ்லேருந்து எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்த எக்ஸம்ஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு நான் ப்ராஃபிட் பேசிஸில் அதாவது லாப நோக்கம் அற்று இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் லாப நோக்கம் அற்று இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்த எக்ஸம்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்த எக்ஸம்ஷன் பப்ளிக் செக்டார் எங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பேங்கிங் கம்பெனி அல்லாத பப்ளிக் செக்டார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்த எக்ஸம்ஷன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மற்ற நாட்டில் பாஸ் பண்ணக்கூடிய மற்ற நாட்டில் இருக்க ரூட்ஸ் கூட பாஸ் பண்ணுற இன்லேண்ட் வாட்டர்வேஸில் எம்ப்ளாய் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸம்ஷன் உண்டு. கடைசியாக அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு போனஸுக்கு நிகராக ப்ராஃபிட் ஷேரிங் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட்டு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை போனஸ் பேமெண்ட்லேருந்து எக்ஸம் பண்ணலாம். நன்றி.